உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர்கள் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கப்பட்ட பகுதி மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. திமிர்வாதக்காரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சுகமாக்குகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவம் 3 சுவிசேஷங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் வாசிக்கப்பட்ட பகுதியில், மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் இதை குறிப்பாக வாசிக்கிறோம். மார்க் 2 2ஆம் அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-12 வரை இந்த சம்பவமானது குறிக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார். கப்பர்நகூம் என்பது ஒரு சிறிய பட்டணம். மறுபடியும் வந்தார் என்று சொன்னால் ஏற்கனவே அந்த இடத்திற்கு அவர் வந்திருந்தார் என்ற அர்த்தம். கப்பர்நகூமுக்கு போனார்னா அப்போ தான் போகிறாருன்னு அர்த்தம். கப்பர்நகூமுக்கு மறுபடியும் வந்தாருனாக்கா ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்காரு. அவர் வேலையை முடிச்சுட்டு திரும்பவுமாக கப்பர்நகூமுக்கு வரார். ஏற்கனவே வந்துட்டு ஒரு வேலை நிமித்தமாக வெளியே போய் திரும்பவுமாக கப்பர்நகூம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய பட்டணத்துக்கு அவர் வருகிறார். ஏன் அப்படி அந்த இடத்துக்கு வருகிறார் என்று சொன்னால், சீமோன் ஆகிய பேதுரு, அந்திரேயா 2 சீஷர்கள் அவர் இருக்கிறார்கள். அவர்களுடைய மாமியார், சீமோன் பேதுருடைய மாமியார் ஜுரத்திலே இருக்கிறார்கள். அது முன்பான அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். பாருங்கள், 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். இது எங்கே நடக்குதுனாக்கா கப்பர்நகூமில் நடக்குது. 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். அப்போ கப்பர்நகூமில் யாரோட வீடு இருந்தது என்று சொன்னால், பேதுரு, அந்திரேயா என்று சொல்லக்கூடிய அவருடைய பிரதான சீஷர்களுடைய வீடு எங்கே இருக்கிறது? அங்கே கப்பர்நகூமில் இருக்கிறது. இப்போ அந்த வீட்டில் பேதுருடைய மாமியார் ஜுரத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 30ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்டே போய் அவர் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவளுக்கு பணிவிடை செய்தாள். அப்போ கப்பர்நகூமில் பேதுரு, அந்திரேயா இவளுடைய வீடு இருக்கிறது. அதில் பேதுருனுடைய மாமியாருக்கு ஜுரம். ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போய் அவனுடைய மாமியோடைய ஜுரத்தை நீக்குகிறார். அவர் சுகத்தை கொடுக்கிறார். திரும்பவுமாக சில வேலைகளுக்காக வெளியே போகிறார். இப்போ மறுபடியும் என்று இங்கே மறுபடியும் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அப்படின்னா யாரோட வீட்டுக்கு போயிருந்தார்? பேதுரு வீட்டுக்கு. பேதுரு, அந்திரேயா என்று சொல்லப்படுகிற இவர்களுடைய வீட்டுக்கு தான் போகிறார். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, இப்போ யார் வீட்டில் இருக்கா? பேதுரு, அந்திரேயா என்று 2 பேரும் சகோதரர்கள். பேதுரு, அந்திரேயா யார்? சகோதரர்கள். அவர் 2 பேருமே ஆண்டோடைய சீஷர்கள். அவர்களோட வீட்டில் இப்போ இருக்கிறார். திரும்பவுமாக அங்கே இருக்கிறார். ஜனங்கள் எல்லோரும் கேள்விப்படுகிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்பாக நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இப்போ ஒரு சிறிய வீடு, இப்பொழுது இருக்கிற போல வீடெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் எதனால? லைம் ஸ்டோன் என்று சொல்ல சுண்ணாம்பினால்
இஸ்ரேல் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சேற்றினாலே அங்கேயே கட்டப்படும், வீடுகள் கட்டப்படும். வீடு எப்படின்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். ஸ்கொயர் டைப்னாக்கா இந்த கூரை வைத்தது போலலாம் இருக்காது. அவங்க மண்ணினாலே ஒரு லைம் ஸ்டோன்னால எழுப்பி மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாக்கா, இஸ்ரேல் நாட்டில் பயங்கரமான உஷ்ணம். இஸ்ரேல் நாடு டெசர்ட் ஏரியா அது. ஆக அதிகமான உஷ்ணம் இருக்கிறதுனால மரத்தை கொண்டு அவர்கள் தளத்தை செய்வார்கள், தளத்தை மூடுவார்கள். நம்மை போல் கான்கிரீட் கிடையாது. நம்மை போல் கான்கிரீட்டால் மூட மாட்டார். ஒருவேளை கான்கிரீட்டை அப்பொழுது கண்டுபிடித்திருக்க மாட்டார். அது எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது அது மரத்தினாலே அந்த கூரையானது வேயப்பட்டிருக்கும். பிறகு ஓலையினாலே போடப்பட்டிருக்கும். பிறகு டைல்ஸ், கிளே டைல்ஸ் என்று சொல்கிறார். அப்படின்றால் அந்த ஆத்தங்குடி டைல்ஸ், இது வேணால் குளுமை கொடுக்கக்கூடிய டைல்ஸ்லாம் அப்போ அங்கே அந்த காலகட்டத்தில் இருந்தது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். டைல்ஸ்னாலே அது மூடப்படும். பிறகு இந்த சேற்றினாலே சேரை வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கா, சிமெண்ட்டு போல் நல்லா ரொம்ப தடிமனான ஒரு சேற்றை அவர்கள் மேலே போடுவார்கள். ஆகவே இந்த மேற்கூரை தளமானது மரத்தினால், அடுத்தது அந்த ஓலைகள்னால, மூன்றாவதாக இந்த டைல்ஸ் போன்ற காரியத்தினால இந்த வெப்பத்தை தடுப்பதற்கு, அதற்கு மேலாக அதிகமான சேற்றை சாந்தாக அவர்கள் செய்து மிகப்பெரிய ஒரு லேயராக போடுவார். ஆகவே அது உறுதியாக காணப்பட்டது, வெயில் உஷ்ணத்திற்கு தாங்கக்கூடியதாக. அப்படிப்பட்ட ஒரு சிறிய வீடு. அரண்மனை தான் பெருசாக இருக்கும். மற்றதெல்லாம் நாம் நினைக்க வீட்டுக்கு போனார்னா பெரிய வீடெல்லாம் கிடையாது. வீடுன்னா சாதாரண ஒரு ரூமு, ஒரு கிச்சன், அவ்வளோதான் இருக்கும். ஆக மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு போனார்னாக்கா மார்த்தாள் வேலை செய்கிறது இங்கே கேட்குது. மார்த்தாள் அங்கேருந்து மரியாள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்து இருப்பதை அவங்க பார்க்கிறாள் என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, கிச்சனுக்கும் அவங்க வீட்டு ஹாலுக்கும் ஒரு பெரிய தூரம் இல்லை. இங்கே நம்மை போல் கிச்சன் ஒரு இடம், பெட்ரூம் ஒரு இடம், ஹால் ஒரு இடம், பாத்ரூம் இடம், அப்படிலாம் இல்லை. சிறிய வீடாகத்தான் இருக்கும். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனால் நம்மளோட பிரச்சனை நீங்கும் என்று அந்த ஊரில் இருக்கிறவங்க அநேகர் நம்பினார்கள். ஏனென்றால் முன்பான அதிகாரத்தில் இப்படிப்பட்ட அடையாளங்களை அவர் செய்கிறார். இப்பொழுது அவர் வந்துவிட்டார். திரும்பவுமாக பேதுரு, அந்திரேயா இவளுடைய வீட்டிற்கு வந்தார் என்று கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப ரஷ். உதாரணத்துக்கு சொன்னாக்கா, இப்போ புதிதாக சிஎம் ஆகிருக்கிற விஜய் வந்தார்னா என்ன ஆகுது, ஒன்று ஃபோட்டோ மாத்திரம் இல்லை, என்ன பண்ண ஸ்டாம்பீடு என்று சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் விட்டாக்கா ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க பாஞ்சு என்ன பண்ணுவாங்க, மரணம் நேரும். எங்கே போனாலும் எப்போ தான் அந்த கிரேஸ் குறையுன்னே தெரியல. திரும்ப தான் அவரை பார்க்க போகிறாங்க. ஆனாலும் கூட இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்க, சிறிய வீடாக இருந்தாலும் அந்த தெருவுக்குள்ளே போகவே முடியல, அவ்வளவு ஜனக்கூட்டம். இத்தனைக்கு என்னது, யாரிடமும் நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பில்லை, எதுவுமே வாய்ப்பில்லை. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்க போது இப்போவே ஜனக்கூட்டத்தை பார்த்து நமக்கு என்ன வருது, பயம் வருது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறவர் என்று கேள்விப்பட்டு நம்ம இந்த பார்க்குறோம். உடனே வாசலுக்கு முன்பாக நிற்க இடம் போதாதபடிக்கு, போகவே முடியலையாம். வாசல்லாம் நிரம்பி போச்சு, தெருவு நிரம்பி போச்சு, வீடை சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க. அவர் அநேகம் வந்தால் என்ன செய்வார்னு சொன்னாக்கா, உடனே போதகம் பண்ண ஆரம்பிப்பார். அவருடைய மெயின் மினிஸ்ட்ரி வந்து என்ன தெரியுமா, அவருடைய ஊழியம் என்ன தெரியுமா, இங்கே குணப்படுத்துறது கிடையாது, ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க, அது வந்து துணை. அவர் என்ன பண்ணுவார்னா, முதல்ல போதகம் தான். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது என்றால், அவர் வாயை திறந்தாருன்னா எதை குறித்து பேசுவார், தேவனுடைய ராஜ்யம், அதுதான் முக்கியம். இந்த உலக காரியங்களை விடுத்து தேவனுடைய ராஜ்யம் இப்படி ஒப்படைப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் எப்படி நம்ம போக முடியும் என்று சொல்லி அப்படி தான் ஆரம்பிப்பார். ஆரம்பித்த பிறகு அவருடைய சர்மனை முடித்த பிறகு உடனே அங்கே லவ் ஃபீஸ்ட் நடக்கும். அந்த வீட்டுக்காரங்க அங்கே உணவுகளை கொடுப்பார், லவ் ஃபீஸ்ட் நடக்கும். நம்ம பார்க்குறோம், அவர் திரளான ஜனங்களை பார்க்கும்போது 5 அப்பம் 2 மீனை குறித்து 5000 பேரை போஷிக்கிறார். போஷிப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார், வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோன்னு முதல்ல கூப்பிட்டாரா, என்ன செஞ்சார், அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஜனங்க உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்க, பொழுதும் சாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்க இப்படி அசையில. சாப்பாட்டுக்காக ஒருவரையும் அவர் கூப்பிடுறதே கிடையாது, வாங்க சாப்பாடு கொடுக்குறேன், வாங்க உங்களை சுகப்படுத்துகிறேன் அப்படின்னு கிடையாது. முதல் காரியம் என்ன தெரியுமா, என்னுடைய வார்த்தையை கேளுங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது,
தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியும்? நான் எங்கேருந்து வந்தேன் என்று சொல்லி அவருக்கு உபதேசம் தான் முதல்ல பண்ணுறார். இப்போ உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாத இந்த சூழ்நிலை காரணமாகத்தான் அவருக்கு உணவை கொடுக்குறார். ஆகவே தான் சகோதரர் பக்சிங் கூட என்ன செய்கிறாரு, இந்த லவ் ஃபீஸ்ட் என்று சொல்லக்கூடிய அன்பின் விருந்தை எதற்கு ஆரம்பித்தாங்கன்னா, அன்பின் விருந்து போட்டால் தான் ஜனங்க வருவாங்கன்றதுக்காக கிடையாது. நோக்கம் வந்து தப்பாக புரிஞ்சிக்கூடாது. ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டால் வருவாங்கன்னு அப்படி கிடையவே கிடையாது. உபதேசம் கொடுக்கும்போது இவங்களுடைய உபதேசம் தான் சகோதரர் பக்சிங்கோட உபதேசம்லாம் எவ்வளோனாக்கா 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். 9 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சுன்னா 3 மணி வரையும் பேசிகிட்டே இருப்பாராம். ஜனங்க 3 மணி முடிஞ்ச பிறகு எப்படி பசி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போது ஆண்டவர் கொடுத்த திட்டம் தான் அன்பின் விருந்து. சாப்பாட்டு போட்டு ஜனங்களை அழைக்கலை. உபதேசம் கொடுக்கும்பொழுது, உபதேசத்தை சொல்லும்பொழுது, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் அவருடைய சரீரமானது சோர்ந்து போனது, பசி எடுக்க ஆரம்பித்தது. ஆகவே தான் இது சமப்பந்தி என்று சொல்லக்கூடிய அன்பின் விருந்தை அவர் ஆண்டோடைய திட்டத்தின்படி ஏற்படுத்தினார். இது நியூ டெஸ்டமெண்ட் பேட்டர்ன், புதிய ஏற்பாட்டினுடைய திட்டம். ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் பசியாக அனுப்புறதே கிடையாது. சீஷரில் சொல்ல இவர்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. இவர்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். ஆகவே உபதேசம் பண்ண பிறகு அங்கே உணவு பரிமாறப்படும். பிறகு பிணியாளிகளை அவர் சொஸ்தமாக்கும். இதுதான் அவருடைய பேட்டர்னாக இருக்கிறது என்று சொல்லுவோம். அப்பொழுது என்று வாசிக்கிறோம், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். 2வது அதிகாரம் 2வது வசனம். 3வது வசனத்தில், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்தார்கள். எங்கே வந்து கேள்விப்பட்டாங்கன்னு தெரியல. இவர்கிட்ட போனால் என்ன நடக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன், என்ன நடக்கும்? சுகம் கிடைக்கும். விசுவாசித்தார். எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தார்கள் சொல்லப்படவில்லை. அந்த திமிர்வாதக்காரனும் அவனை சுமந்து வந்த 4 பேரும் கப்பர்நகூமை சேர்ந்தவர்களாம், அதுவும் சொல்லப்படலை. எப்படியாவது விசுவாசத்தை கொண்டு என்ன செய்தார்கள், அவரிடத்துல நம்ம போய்விட்டாலே என்ன நடக்கும், சுகம் கிடைக்கும் என்று சொல்லி திமிர்வாதனைக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்போ பாருங்கள், ஒரு கால் முடமாடவனை என்ன செய்யலாம், ஒத்த காலை வச்சுட்டு எப்படியாவது கைத்தாங்களாக கூட அழைச்சிட்டு வர முடியும். திமிர்வாதக்காரனை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன், ஒரு பக்கம் என்ன பண்ண, பேரலைட்டிக் அட்டாக்காக ஒரு பக்கம் முழுதும் சிறையில் இருந்திருக்கும். அவனால் எந்த கையும் தூக்க முடியாது, காலையும் அவன் தூக்க முடியாது, நடக்க முடியாது, அசைய முடியாது. he was bedridden. அப்படி என்றால் படுக்கையிலேயே அவன் கிடக்க வேண்டிதான். அவனால் திரும்ப படுக்க முடியாது, மலை ஜலாதி கட்டிலே அவன் போக வேண்டியதாக இருக்கும். அவனுடைய நிலைமை ரொம்ப பேத்தட்டிக். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஏற்படான இவர் எப்போ போய் சேருவான் நம்ம விட்டு என்று சொந்தக்காரன் கூட ஒரு காலகட்டத்துக்கு மேலே நினைக்க ஆரம்பிப்பாங்க. சீக்கிரம்னா செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நினைப்பாங்க. ஏன், ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்வது என்பது கஷ்டம். ஒரு பாரிசவாயு ஏற்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்வது, அவனை துடைப்பது, அவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்வது என்பது மிக மிக கடினமான காரியம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. படுத்த படுக்கையாக கட்டிலோடு கட்டிலாக இருக்கக்கூடிய அவனை என்ன செய்தார்கள், அவனுடைய நண்பர்கள் என்ன செய்தாங்க, நண்பர்கள் தூக்கி கொண்டு வரான். ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு தூக்கி கொண்டு வரான். கட்டிலோடு கூட அவனை அழைத்து கொண்டு கப்பர்நகூமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் வராங்க. அவருடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். அந்த திமிர்வாதக்காரன் மீது இந்த 4 பேருக்கு இருக்கக்கூடிய அன்பை பார்க்கிறோம். இப்படித்தான் நமக்கு அன்பும் விசுவாசமும் இருந்தால் தான் நம்மளுடைய ஜபம் கேட்கப்படும், சுகம் நடக்கும், ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பார். ஏதோ கடமைக்காக வந்து அவருக்கு வந்து சுகத்தை கொடுங்க, அவரோட பிரச்சனை தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால ஒன்றும் இல்லை. இவங்களோட விசுவாசம் பாருங்கள், விசுவாசம் கிரிகையிலே காட்டப்பட்டது. கிரிகை இல்லாத விசுவாசம் சத்தமாக சொல்லுங்க, செத்தது. ஒர்க் வித்தவுட் ஃபெய்த் இஸ் டெட். ஃபெய்த் வித்தவுட் ஒர்க் இஸ் டெத், இஸ் வெயின் என்று பார்க்கும். ஆகவே அவனுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும், அவங்களுக்கு பிரயாசத்தை பாருங்கள். அவர்கள் சரீர பிரகாரமாக போராடினாலும் நாம் என்ன செய்ய போகிறோம், ஜபத்திலே போராட போகிறோம். எப்படி, அவங்க பேரை சொல்லி ஜபிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் உண்மையாகவே சுகம் கிடைக்கணும், அவர்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறைபாடு இருக்கிறது, இந்த குறைபாடு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஏகப்பட்ட கடன் பிரச்சனையினாலே என்னோட சகோதரன் துன்பப்படுகிறான்,
அவனுக்கு நான் உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும், ஜபத்திலே நான் போராட வேண்டும். ஜபத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். இந்த எண்ணம் இருக்கணும். எப்படிப்பட்ட எண்ணம்? 4 பேரும் தூக்கிட்டு வராங்க பாரு, அந்த மாதிரி எண்ணம். அவனை ஒரு வேளை என்ன பண்ணியிருக்கலாம், இவனெல்லாம் எங்கே தூக்கிட்டு போகிறது, எவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்குமோ தெரியாதே, அவர் இடத்துல எப்படி கொண்டு போக முடியும், நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு போகிறோமே, அவர் சுகப்படுத்தலைன்னா என்ன ஆகுது? எந்தவித சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட விசுவாசிகள், அப்படிப்பட்ட நண்பர்கள், இந்த நண்பர்களை போல விசுவாசிகள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். நம்ம எங்கே வாசிக்கிறோம்? யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் போராடணும், ஜபத்திலே போராடி ஜெபிக்க வேண்டும். அவளுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாட்சி இருக்கிறது, இப்படி ஒரு குறைபாடுகள் இருக்கிறது, இதற்காக அவர் வேண்டி நிற்கிறார்கள். அவர்களோடு கூட நாமும் ஜெபிக்க, சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் எவ்வளோ உணர்த்துறார் பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஒரு சீசர்களை பார்த்து என்ன கேட்குறாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்து ஜெபிக்க முடியாது. அவருக்கே என்ன செய்யுது? ஜப உதவி தேவைப்படுகிறது. என்னோடு கூட ஜெபிக்கும்படி ஆட்கள் எங்கே? நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்கிறார். ஆகவே சேர்ந்து ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் சேர்ந்து ஜெபிக்கும்போது அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்குது. இந்த 4 பேரை போல தூக்கி கொண்டு வராங்க. அந்த தெருவுக்குள்ளவே நுழைய முடியல, அவ்வளவு ஜனக்கூட்டம். அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த வீடு ஆனது, வீட்டுக்கு வெளியாக படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டு வழியாக போய் அந்த தளத்தில் அவர்கள் காய வைப்பார்கள். அதாவது பல காரியங்களை வெயிலில் உலர்த்துவார். இப்போ இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அவ்வளோ ஜனக்கூட்டத்தாரையும் அவர்கள் கடந்து ஒரு ஆளையே அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க கட்டில் தூக்கிட்டு 4 பேர் அங்கே அந்த இடர்பாடுகளுக்குள்ளாக போகணும். போய் அந்த வாசல் உள்ள நுழைய முடியுமான்னு பார்க்குறாங்க. வாசல் முழுவதுமாக என்னது ஜனக்கூட்டத்தால் நிரம்பி வடிகிறது, ஒன்றுமே செய்ய முடியல. வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வாசல் வழியாக அவர்களால் நுழைய முடியல. என்ன செய்தார்கள் என்று சொன்னால், படிக்கட்டிலே ஏறினார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள், நினச்சி பாருங்கள், அதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள். தாங்கள் படிக்கட்டில் ஏறுவதே மிக கடினமான காரியம். ஏன்? அவ்வளவு கூட்ட நெருக்கடி. இவனை சுமந்து கொண்டு, அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இவனை சுமந்து கொண்டு, இவனுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும், இவன் சுகம் பெறணும் என்று சொல்லி அவள் என்ன பண்ணாங்க? அந்த மேற்கூரையை ஏறினார்கள். ஏறினது மாத்திரமல்ல, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். மேலே என்ன செய்தாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. முதல்ல என்ன ஓப்பன் பண்ணிப்பாங்க? சேறு போல இருக்கக்கூடிய சாந்தை அவர்கள் எடுத்திருப்பார். அப்போ கீழே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டிருக்காதா? அப்போ மேலே யாராவது தட்டுறாங்க, அவனை கூப்பிட்டு வா, அழிச்சிட்டு வா, இப்போ அவனுக்கு சுகம் கொடுப்போம்னாக்கா ஆட்கள் போய் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவர் உண்மையை அழைக்கிறாங்க, வாங்க கீழே வாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் சொல்லலை. இவர் பாடு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். வீட்டை திறந்து கொடுத்த பேதுருக்கும் அந்திரேயாவுக்கும் எப்படி இருந்திருக்கோம் நினச்சி பாருங்க ஒரு நிமிஷம். கஷ்டப்பட்டு கட்டின வீடு, என் மாமியாருக்கு சுகம் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டரை கொண்டு வந்தேன், இப்போ வீடே காலியாகிடும் போல, எங்கே பார்த்தாலும் இடிக்கிறானவோ அப்படின்னு தோணியிருக்காதா? வீடு கட்டுவதுன்னு சாதாரண காரியமா? அதுவும் மேற்கூரையை உடைக்கிறாங்க, சத்தமாக உடைக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றும் சொல்லலை. யாரோ மேலே இருக்காங்க, கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சோதிக்கும்படியாக பொறுமையாக இருக்கிறார். இவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் முதலாவதாக அந்த சேறு போன்ற சாந்தை எடுத்தார்கள், பிறகு அந்த டைல்ஸ் எடுத்தாங்க, பிறகு அந்த வுட்லாக்ஸ் என்று சொல்லக்கூடிய மர சட்டங்களை எல்லாம் நீக்கிட்டு வானம் தெரிகிறது. அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவர் கயிற்றை கட்டி இறக்குகிறதை பார்க்கிறோம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் 4ஆம் வசனம், அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறந்துட்டாங்களாம். திறந்து திமிர்வாதக்காரன் கிடந்த படுக்கையை இறக்கினார்கள். அங்கேருந்து தூக்கி தொப்புன்னு அவர் முன்னாடி போடல. எவ்வளோ பொறுமை நிதானம் வேணும் பாருங்க. 4 கால்லையும் சரியான விதத்தில், 4 கால்லையும் என்ன செய்யணும்? சரியான விதத்தில் கயிறை கட்டணும், ஈக்குவலிபிரியம் இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும், பேலன்சிங் ஆக்ட் இருக்கணும். ஒருத்தன் 2 பேர் இந்த பக்கம் கயிறை பிடிச்சி இழுத்தானா இந்த பக்கம் நம்மளை உருண்டு போய் தொப்புன்னு தலையில் விடணும். எவ்வளவு பொறுமை நிதானம் இவர்களுக்கு இருந்திருக்கணும் பாருங்கள். ஜனக்கூட்டம்
அவர் வேலை அவங்கள திட்டிருக்கலாம். எதுனா இது மாதிரி காரியத்தெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை ஏசி பேசியிருக்கலாம். ஆனாலும் கூட நிதானத்தை ஒரு நாளும் அந்த 4 நண்பர்களும் இழக்கலை. நாம் கூட ஜபத்தில் எப்படி இருக்கணும்? நிதானத்தை இழக்கக்கூடாது. எவ்வளோ நாளும் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இன்னும் கேட்கவே இல்லையே, எவ்வளோ நாளும் இந்த காரியத்திற்காக இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் கூட ஆண்டவர் செவி சாய்க்கலையே என்று சொல்லி நிதானம் தவறக்கூடாது. எப்படிப்பட்ட பேலன்ஸ் இருந்திருக்கு பாருங்கள். அந்த கட்டில் சரிசமான விதமாக இறங்குகிறது, ஆண்டருக்கு முன்பாக சரிசமான விதமாக இறங்குகிறது. அந்த நண்பர்களுடைய உழைப்பை பாருங்கள், அவருடைய விசுவாசத்தை பாருங்கள், அவருடைய பொறுமையை பாருங்கள், அவருடைய அந்த மனுஷன் மீது பாரிசவாவினால் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் மீது இருந்த பிரியத்தை பாருங்கள், அன்பை பாருங்கள். அவருக்கு முன்பாக இறக்கினார்கள். இப்போ ஆண்டவர் இவனை பார்ப்பதை காட்டிலும் யாரை முதல்ல பார்த்தாரு தெரியுமா? யாரை பார்த்தாரு? நீங்கள் 4 பேர் தான் முதல்ல பார்த்தார். திமிர்வாதக்காரன் அவர் முன்பாக இறக்கப்பட்டு இருக்கிறான். திமிர்வாதக்காரனை முதல்ல பார்க்கல, யாரை பார்த்தாரு பாருங்க? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு 4 பேரோட விசுவாசத்தை பார்க்கிறார், 4 பேரோட அன்பை பார்க்கிறார், 4 பேரோட பொறுமையை பார்க்கிறார், 4 பேருடைய சகிப்புத்தன்மை. ஏன் சகிப்புத்தன்மை? எவ்வளோ பேர் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க? திட்டியிருப்பாங்க. பரிதிமை குடும்பம் கூட அப்படிதான் ஆண்டவரை நோக்கி அவன் கதறும்போது, மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் கூப்பிடும்போது எல்லாரும் அவனை அதட்டினார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அதட்டினால திட்டினாங்க அவனை. டே சும்மாறா வாயம், இங்கேயே இடம் இல்லை, கட்டில் தூக்கிட்டு போகிறானுங்க அவனுவோ, கூரையை பிரிக்கிறானுவோ, கூரையை திறப்பாக்கி கூரையை உடச்சிட்டாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கணும் அவங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்காக, தன்னுடைய நண்பனுக்காக 4 பேர். முதல்ல இவனை பார்க்கல, கயிறுனால கட்டி மேலே பார்த்து கொண்டு இருக்கிற அந்த 4 பேர். ஏதாவது இந்த மனுஷனுக்கு நிகழும், ஏதாவது சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு மேலே இருக்கிற அந்த 4 பேரை அவர் பார்க்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அவர்கள் கண்டு என்னன்னா அவர்கள் நிமித்தமாக இவனுக்கு என்ன பண்ணாரு? அவர்கள் இல்லைன்னா இவனுக்கு என்ன கிடச்சிருக்காது? நாம இல்லைன்னா என்ன, நம்ம ஜெபிக்கலைன்னா மற்றவள்ள வாழ்க்கையில் என்ன நடந்திருக்காது? அற்புதம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜபத்தினுடைய வல்லமை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம மற்றவங்களுக்கு அன்பு கூர்ந்து, நாம மற்றவர்களுக்கு கரிசனையோட, நாம மற்றவங்கள அவளுடைய வேதனையை அறிந்து நீ ஜெபிக்கலைன்னா அவளுக்கு சுகம் ஆண்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்றால் நீ ஜெபிக்கணும். சிறையுண்டு கிடந்த பேதுருவை விடுதலையாக்கும்படி சபை ஜெபித்தது என்று சொல்லிப்பாங்க. சபை ஜபத்தின் விளைவாகத்தான் அங்கே விடுதலையை ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொல்லிப்பார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? இவ்விதமாய் உங்களுடைய ஜபத்திற்காக நன்றி என்று சொல்ல ஒரு வார்த்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யாராவது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமாம், இங்கே பார்த்தீங்களா? அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான எடுத்துட்டிங்களா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கேட்குறாரு? பணத்தையும் காசையும் கொடுங்க நான் கேட்குறாரு. என்ன செய்கிறாரு? உங்கள் விண்ணப்பத்தினால் எனக்கு உதவி. ஊழியர்கள்லாம் என்ன கேட்குறாங்க? விண்ணப்பெல்லாம் நீ வச்சுக்க, முதல்ல எதை எடுத்துனுவா? காசு கொடு, காசை கொடு, காசை கொடு, காசை கொடு, அதுக்கு காசை கொடு, இதை காசு கொடு. ஒரு நாள் சகோதரர் பக்சிங் என்ன பண்ணல, அங்கிள் பக்சிங் என்ன பண்ணல, காசு ஒரு தூரம் கேட்டதே இல்லை. என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நம்ம 11ஆம் வசனத்தில் அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு. ஸ்தோத்திரம் எப்போ செலுத்துவோம்? விண்ணப்பங்கள் நிறைவேறின பொழுது ஸ்தோத்திரம் செலுத்தப்படும். நீங்கள் ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெப உதவி செய்யுங்கள். ஜெபம்ன்றது நமக்கு மற்றவங்களுக்கு செய்கிற என்னது? காசு பணம் மாத்திரம் அல்ல, ஆறுதல் மாத்திரம் அல்ல, பேச்சுகள் மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்காக நீ மனசாபப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யுது? ஜெப உதவி, பிரேயர் ஹெல்ப். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லும். நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு
உதவி செய்யுங்க. நாம் என்ன ஒருவருக்கு ஒரு உதவி செய்யலாம். எப்படி உதவி செய்யலாம்? ஜெபத்தினா. ஒருவேளை பொருளால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் அரைக்கதையை பூட்டி கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்ய ஆண்டவர் கேட்பா. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது இவங்கெல்லாம் நமக்கு என்ன உதவி செய்கிறாங்க என்று அவங்களுக்கு தெரியாது, கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாம் செய்கிறது ஆண்டவருக்கு தெரிந்து கொண்டு ஆண்டவர் அதை கனப்படுத்தி அவர்களுக்கு என்ன செய்கிறது? சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த திமிர்வாதக்காரனை எப்படி ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்று சொன்னால், அந்த 4 நண்பர்களுடைய விசுவாசம், 4 நண்பர்களுடைய அன்பு, 4 நண்பர்களுடைய பொறுமை, இதெல்லாம் அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தும்படியாக உதவி. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் கிடையாது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதத்தை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இவர் கான்ட்ரரியாக சொல்கிறார் இல்லை? திமிர்வாதக்காரன் வந்திருக்கிறான், உன்னுடைய உடல்நல சுகமாகும்னு சொல்லலை. என்ன சொன்னார்? முதல்ல உன் பாவம் தான் முக்கியம். பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட எல்லா சரீர சுகமும் என்னது உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ட்ரீட்மெண்ட்டே வேற. ஆண்டவர்கிட்ட அநேகர் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? எதுக்கு வந்தாங்க? சுகத்துக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வந்தாங்க. ஒரு நாள் அவர் உபதேசத்தை கேட்கறதுக்கு யாரும் வரல. இது கடினமான உபதேசம்னு சொன்னாங்க. ஒரு பேசுறது ரொம்ப இனிமையாக இருக்குன்னு ஒருத்தரும் ஒன்றா சொல்லலை. அவரோட உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்? கடினமான உபதேசம். அவர் இடத்துல எதுக்கு வந்தாங்க? சாப்பாட்டுக்கும் பிறகு சுகத்துக்கும் வந்தாங்க. இவர்களுக்கு இதை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன சொன்னார்? செய்தார், உபதேசம் பண்ணார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணார்? அவர்களுக்கு சொன்னார். ஆகவே தான் அந்த பேதுரு மாமியினுடைய வீட்டில் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் அந்த பாரிச வாயுனால் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு முதல்ல சொல்கிற காரியம் என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்கே உட்கார்ந்தவர்கள் வேத பாரசர் என்ன சொன்னாங்க? உனக்கு எப்படி அந்த பவர் என்று கேட்குறாங்க. பாவத்தை உன்னால் எப்படி மன்னிக்க முடியும்? ஏன்? ஆண்டவர்களால் மாத்திரம்தான் அதை மன்னிக்க முடியும். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா என்ன முறைமை? நீ ஆசாரின் இடத்துல ஆடோ மாடுகோ இல்லை உனக்கு தகுதியற்ற புறா குஞ்சுகளோ கொண்டு எங்கே செல்லணும்? ஆசாரின் இடத்துல கொண்டு செல்லணும். அவன் பலி செலுத்தி உனக்காக மன்றாடும் போது என்ன செய்யணும்? செய்வார் ஆண்டவர், உன் பாவத்தை மன்னிப்பார். இதுதான் இதுவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிற வரையும் ஒரு மனுஷனுடைய பாவ கருமம் போக வேண்டும் என்றால் அவன் ஆசாரின் இடத்துல பலியோடு செல்ல வேண்டும், ரத்தத்தை சிந்த வேண்டும். அந்த ரத்தத்தினால அவனை தெளித்து என்ன செய்வான்? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஆசாரியம் சொல்லணும். எல்லாவற்றையும் ஒரே லைனில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டார். பக்கம் பக்கமாக கதை எழுதி வச்சுருந்தாங்க. என்ன பண்ணாங்க? பக்கம் பக்கமாக இது இப்படி சுகமாக, இது இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும்னு எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டார்? அவர் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே வார்த்தையால் சொல்கிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியல அவர்களால். ஏன்? அவர் பலியை அவள் செலுத்தி தான் பாவத்தை மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தார்கள். இப்பொழுது எல்லாவற்றையும் அவர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி என்ன சொல்லிட்டாரு? வாயின் வார்த்தையினால சொல்கிறார். மனுஷகுமாரனுக்கு 10வது வசனம் வாசிங்க. பாருங்க, பூமியில் யாரு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்படும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நமக்கு வியாதிகள் நீங்கும், நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அதுக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. ஒருமனப்பாட்டோடு கூட செய்யப்படுகிற காரியங்கள். அந்த கட்டில் இறக்கிற காரியம் என்ன? ஒருமனப்பாட்டை குறிக்கிறது, பொறுமையை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்கள், அவர்களுக்கு உணர்த்துகிற இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். உன் பாவங்கள் 9ஆம் வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? நம்ம இடத்துல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறார். உன் பிரச்சனை நீக்கிறேன்னு சொல்கிறார். உன் பாவத்தை மன்னிக்குவா, உன் கடன் பிரச்சனை நீக்கவா? உன் பாவத்தை மன்னிக்குவா, உன் குழந்தை கொடுக்குவா? உன் பாவத்தை மன்னிக்குவா, நீ சமாதானத்தோடு இருக்க நான் செய்யவா? எது வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியே சொல்லுவீங்க? என் கடன் பிரச்சனை போயிடணும், என் புருஷன் என்கிட்ட அன்பாக இருக்கணும்,
என் புருஷன் என்கிட்ட சண்டை போடக்கூடாது, அன்பாக இருக்கணும், என் பிள்ளைங்கள்லாம் சொல்கிறது கேட்கணும். இதுதான் முக்கியம். நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு சுகம் வேணும். ஆண்டவர் உங்களுக்கு மத்தியில் கேட்குறாரு, எது எளிது, எது வேணும் உங்களுக்கு, எது வேணும்? உன் பாவத்தை மன்னிக்கிற காரியம் வேணுமா, இல்லை சரீர பிரகாரமான காரியம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, இல்லை வசதி வாய்ப்பு வேணுமா, நோய் சுகமாகணுமா, கடன் பிரச்சனை, எது எளிது? இதுதான் எளிது. எது எளிது? உனக்கு சுகத்தை கொடுப்பது அவருக்கு மிக எளிதான காரியம். உன் பிரச்சனையை தீர்ப்பது மிக எளிதான காரியம். ஒருவராலையுமே செய்ய முடியாது. எது தெரியுமா? கடினமான காரியம் எது தெரியுமா? பாவத்தை மன்னிப்பது. பாவத்தை மன்னிப்பது ஒரு நாளும் ஒரு காலமும் ஒருவராலையும் செய்ய முடியாது. இந்த அரிதான காரியத்தை அவர் செய்தார் நம்மளுடைய வாழ்க்கையில். எதை செய்தார்? பாவத்தை மன்னித்தார். யாருடைய விசுவாசத்தை கண்டு? அந்த 4 நண்பர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதனக்காரனுடைய பாவத்தை முதலாவதாக மன்னித்து, 2வதாக அவனுக்கு என்ன செய்தார்? சுகத்தை கொடுத்தார். இப்போ நம்ம இடத்துல முதல்ல எது ப்ரிஃபரன்ஸ்? எது முதல்ல நமக்கு? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு என்ன தேவை? ஜபம் தேவை. எப்படிப்பட்ட ஜபம்? விசுவாசமான ஜபம். 2வது அன்புருக்கமான ஜபம். அப்புறம் ஒருமனப்பாட்டோட ஜபம். இதெல்லாம் இந்த சம்பவத்தில் பார்க்கலாம். அவர்களுக்கு அந்த 4 நண்பர்களுக்கு விசுவாசம் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு போனால் அவனுக்கு சுகம் கிடைக்குன்ற விசுவாசம் இருந்தது. 2வதாக அந்த திமிர்வாதக்காரன் மீது என்ன இருந்தது? உங்களுக்கு எரிச்சல் இருந்ததா? என்ன இருந்தது? அன்பின் நிமித்தமாகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? கூரையை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்தது? அவளுக்கு பொறுமை இருந்தது. ஏன்? எவ்வளோ பேர் ஏதோ ஏசி பேசியிருப்பாங்க. அவளை அந்த கூரையை உடைக்கும் போது என் வீட்டையே நாசம் பண்ணுறியேன்னு சொல்லிட்டு பேதர் கூட வெளியே வந்து கேட்டுருக்கலாம். பொறுமை இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ விதமான காரியம் இதில் இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். பொறுமை இருக்கிறது, நிதானம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, மனதொருக்கம் இருக்கிறது. அந்த திமிர்வாதனை குறித்துதான கரிசனை அவள் எடுத்திருந்தது. நாமும் கூட ஜெபிக்கும் போது ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்க, நம்ம பேரை சொல்லலாம். அவங்க வந்து கோச்சிக்குவாங்க. இப்போ ஒருத்தவங்க ஜெபம் பண்ணும்போது இன்னொருத்தவங்க நல்லா கவனிச்சுட்டே இருப்பாங்க. என் பேரை சொல்கிறாங்களா, என் பேரை என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரா, என் பேரை சொல்கிறாங்களா, என் பிரச்சனை சொல்கிறேன். பிரச்சனை சொல்லனாக்கா மன வருத்தத்தோடு போய் என் சகோதரன் வந்து எனக்காக ஜெபம் பண்ணல. உனக்கு தெரியுமா உன் சகோதரன் எங்கே அரைக்கதவை பூட்டி கொண்டு உனக்காக அழிச்சு ஜெபம் பண்ணது உனக்கு தெரியுமா? தெரியாது. உன் பேரை சொல்லலைன்னு நீ வருத்தப்படாத. உனக்காக ஜெபம் பண்ணலன்னு வருத்தப்படாத. உனக்காக அவர்கள் எவ்வளோ மன வருத்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஆண்டவர்கிட்ட ஜெபம் போராடி ஜெபிச்சிருப்பாங்க. வெளியே ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரி செய்யணும்னு அவசியமே இல்லை. செய்யலாம். செய்யாமல் போனாலும் கூட நாம் ஒவ்வொருவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஒருவர் தாங்கி ஒருவருக்கு புத்தி சொல்லி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா? எங்கே இருக்குது? மாற்றி சொல்லுவீங்க பிறகு. பிணியாளியை சுகமாக்கும். Fervent prayer of the righteous will heal the sick. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசி. ஊக்கமான நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும். உனக்காக ஜெபம் பண்ணாக்கா உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே யாக்கோபுல 5 வாசிக்கும். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாக இவர்கள் ஜெபிக்கும்பொழுது உன் பாவத்தை மன்னிக்கிறார். திமிர்வாதக்காரன் பாவத்தை மன்னித்தார். யாரோட ஜெபத்தை கேட்டு, யாருடைய விசுவாசத்தை கண்டு? சத்தமாக சொல்லுங்களேன். இனிமேடு இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணும்போது கடமையாக ஜெபம் பண்ணாதீங்க. கடமையாக ஜெபம் பண்ணிங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலும் அதில் உள்ளபூர்வமாக உள்ளார்ந்து உண்மையாகவே அந்த கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து, அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, அந்த கஷ்டத்தை உணர்ந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போது உங்களை ஜெபத்தை கேட்க அவர் வல்லமை உள்ளதாக இருக்கிறார். திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினது போல நம்மையும் கூட அவர் சுகப்படுத்துவார். நாம் அப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபத்தை செய்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே நமக்கு உதவி ஒத்தாசை செய்வாராக.